KK Ayurvedic Clinic. அனைவருக்கும் வணக்கம். நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் பிரீத்தி. இன்னைக்கு இந்த காணொலியில் அஷ்டாங்க யோகம் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்டு போகலாம். ஆசனா, ஸ்திரம் சுகம் ஆசனம், ஸ்டெடி ஈஸி போஸ். இதுதான் ஆசனாக்கான ஒரு டெஃபினேஷனாக நம்ம சொல்கிறோம். நம்ம ஃபிசிக்கல் பாடியை எவ்வளோ ஈஸியாக பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அதுதான் ஆசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசனம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் செய்யணும், இல்லை தலைகீழ தான் நிற்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்ம பாடியை கான்ஷியஸாக வச்சு பண்ணுற எல்லாமே ஆசனங்கள் தான். அந்த கான்ஷியஸ் நம்ம ப்ரீத்திங்கோட கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம ப்ரீத்திங்கையும் டீப்பாக வச்சுட்டு நம்ம ஃபிசிக்கல் பாடியையும் நல்லா பேலன்ஸ்டாக ஈஸியாக மூவ் பண்ணால் தான் அது ஆசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் லிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிராணாயாமம். நம்ம ஃபிசிக்கல் பாடியில் அவேர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட மென்டல் பாடியில் ஈஸியாக நம்மளால் அவேர் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீத் ரெகுலேட் பண்ணுறதுனால, ப்ரீத்தில் கான்ஷியஸ் கொண்டு வர்றதுனால நம்ம லைஃப் கோர்ஸ் தட் இஸ் ஆர் ப்ரீத் இதை எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இன்கமிங் இந்த அவுட் கோயிங் ஏரை கான்ஷியஸாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணாலே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ப்ரீத்து தான் ஒரு இன்னர் லைட். நம்மளோட விஸ்டமாக இருக்கட்டும், நம்ம இன்டெலெக்டுக்காக இருக்கட்டும், நம்ம நாலேஜுக்காக இருக்கட்டும், இந்த நம்ம ப்ரீத் ரெகுலேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுனால நம்ம ஃபியரை ஓவர் கம் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ்லேருந்து குறைய முடியும், நம்மளோட நெகட்டிவ் திங்கிங், தேவையில்லாத தாட்ஸை நம்ம குறைக்க முடியும். நம்ம இதை ரெகுலேட் பண்ணுறதுனால நம்ம லைஃப் ஃபோர்ஸோட அந்த எனர்ஜி இருக்குல்ல, அதை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் ப்ரீத்தை கான்ஷியஸாக பண்ணுங்க, தனியாக நம்ம பண்ணலைனாலும் மூச்சு பயிற்சியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பதஞ்சலி முனிவர். ஃபிஃப்த் லிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரத்யஹாரா. பிரத்யஹாரான்றதுக்கான பொருள் ட்ராயிங் தி சென்சஸ் இன்வர்ட்ஸ். நம்மளோட சென்சஸ் தான் நம்ம மைண்டை நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகுது, அப்படி தானே? நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருந்து நம்ம மைண்டுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறது எதுனா நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்மளை உள்ளே எடுத்துகிட்டு போகும், அப்படி தானே? அதில் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம உள்ளே அனுப்பிட்டு நமக்கு தேவையில்லாத கிளிப் ஆஃப் பண்ணிடுறோம் சென்ஸ் ஆர்கன்ஸை. இப்போ நம்ம பிடிச்ச விஷயத்த ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு, பிடிச்ச விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் தப்பு, கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு. நம்ம பிடிக்குன்றதுனால எனிதிங் விச் கெட்ஸ் ஓவர் இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு அஸ். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடணும், கிளிப் ஆஃப் பண்ணிடணும். அந்த இடத்துல அந்த விஷயத்துலேருந்து நம்ம ட்ராபேக் பண்ணணும். அதுதான் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம பிரத்யஹாரால சொல்லியிருப்பாங்க. மைண்ட் சென்சஸ் இன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ஆக்டிவாக நம்ம இருந்தாலும் we should be at a certain limit. ஒரு லிமிட் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஜாஸ்தியாக நம்ம உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதும் தப்பு. சிக்ஸ்த் லிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாரணா. தாரணா அப்படின்னா என்னென்னா ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ். நம்ம இப்போ சென்சஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணி நம்மளோட எனர்ஜி எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. இந்த லிம்ஸ் எல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நம்ம பாடியோட இன்னர் செல்ஃபை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதை தான் தாரணால சொல்லியிருப்பாங்க. செவன்த் ஒன் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தியானம். தியானம் அப்படின்னா மெடிடேஷன். இப்போது நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதை பற்றி தாரணால பார்த்தோம். நம்ம கான்சென்ட்ரேஷனே இம்ப்ரூவைஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா தட் இஸ் மெடிடேஷன். நத்திங் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தான் தாரணா தியானா கிடையாது. That is concentration and this is meditation. Improvisation of the dharana, it's the dhyana. ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோக்கஸை நம்ம ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம், ப்ரொலாங் டைம் பண்ணோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு தி தியானா. அண்ட் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் தி சமாதி. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த 7 லிம்ஸுமே நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படின்னா இந்த சமாதிக்காக. தட் இஸ் கனெக்ஷன் வித்தின் ஆர் செல்ஃப். நம்மளோட கனெக்ட் ஆகுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம பண்ண இந்த 7 லிம்ஸையுமே சொல்லுது. தட் இஸ் தி யூனிட்டி வித் தி சூப்பர் கான்ஷியஸ்னஸ். நம்மளை தாண்டி இருக்கிற ஒரு சூப்பர் கான்ஷியஸ்னஸோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். தட் இஸ் தி சமாதி. இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இஃப் வி ப்ராக்டிஸ் தியானா ஃபார் அ லாங்கர் டைம், தட் இஸ் தி மெடிடேஷன்,
அது நம்ம லாங்கர் பீரியடுக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வில் பி இன் samadhi state, that is the unison with ourself and the higher consciousness. இந்த வீடியோவில் நம்ம அஷ்டாங்க யோகா அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ ஆஸ்க் மீ இன் கமெண்ட்ஸ். நம்மளோட இன்னர் செல்ஃபோட கனெக்ட் ஆகுறதும் நம்மளோட சரௌண்டிங்ஸோட கனெக்ட் ஆகுறதும் இந்த யூனிசன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். Thank you very much for listening.